நானு ராக்கெட் சயின்ஸே பார்க்க போறேன். ஸ்பேஸ்ல ஹியூமன்ஸ் இருக்க மாட்டாங்க. அங்க என்ன இருக்குன்னு ரிசர்ச் பண்ணிட்டுக்கிட்டா ராக்கெட் சயின்ஸே பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருவங்கிட்ட ராக்கெட்ட சைனா. அது எதுக்கு யூஸ் ஆகும்னா ஹியூமன்ஸே அட்டாக் பண்ணிட்டுக்கும் வாழ ஜெயிச்சிடும் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு பேருதான் சைனா ஃபயர் ஹாலோ. எதுக்குன்னா கன் பவரை போட்டு அப்புறம் பாம்போல கன் பவர் போட்டு பட்ட வச்சு லான்ச் பண்ணுவாங்க. ஆனா ஸ்பேஸ்க்கு யூஸ் பண்ணல. இது பார்த்த இந்தியன் கிங் டிப்பு சுல்தான் பாம்போக்கு பதில் மெட்டல் யூஸ் பண்ணி அதுவும் நிறைய கன் பவர் போட்டு ஃபாஸ்டா விட்டாரு. மேங்கோல கொஞ்சமா கன் பவர் போட்டா ஸ்லோவா போகும். மேங்கோல மெட்டல்ல கன் பவர் நிறைய போட்டா நிறைய போய் எல்லாருமே ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணும். இல்ல ஹிஸ்டரி ராக்கெட் லான்ச்டு வெஹிக்கிள். ராக்கெட்ல 2 பேர் அனுப்புவாங்க. அடுத்து ஆஸ்ட்ரோனட் ரோவர். ஆஸ்ட்ரோனட் ஹியூமன்ஸ் ஸ்பேஸ்ல ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறம் ரோவர் ஹியூமன்ஸ் போவார இடத்துக்கு அதுக்கிட்ட ரோவர் அனுப்புறாங்க. ரோவர் அனுப்பி ரிசர்ச் பண்ணுவாங்க. ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்ட் அது ரொட்டேட் ஆகுறதா ஸ்மால் ஆப்ஜெக்ட் தான் சேட்டலைட் சொல்லுவாங்க. சேட்டலைட்ல 2 இருக்கு. நேச்சுரல் சேட்டலைட், ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட். சன்னியட்டா எர்த் ரொட்டேட் ஆகுது. எர்த்தா நேச்சுரல் சேட்டலைட்னு சொல்லுவாங்க. எர்த்திய 3 சுத்திட்டு இருக்குது. 3 எட்டா சேட்டலைட் சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட், மேன்-மேட் மிஷன் சேட்டலைட். நம்ம செஞ்சு இடத்துல வச்சு ராக்கெட்ட ஸ்பேஸ்க்கு அனுப்புவோம். மேப், வெதர் ஃபோர்காஸ்டிங், மழை வருது இல்லையா, சன்னு லைட் அடிக்கிறா, மழை இருக்குடா, அதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு அனுப்பிடும். எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியவங்க தான் ரஷ்யா.